பிரசங்கி 1. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படிக்கிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியும் என்றென்றைக்கும் நினைக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் சுற்ற நடக்க திரும்பவும் வரும். காற்று தெற்கே போய் வடக்கை சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றி நடத்திற்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்ல முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. இதை பார், இது நூதன முன்னிருந்ததை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின் முன்னிருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதை பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமான ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது மனுஷர்களுக்கு முன்னுள்ள புறாக்களிலும் இருந்தது. முன்னிருந்தவர்களை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. பிரசங்கி ஆகிய நான் எருசலேமின் சிலவருக்குள்ள ராஜாவாயிருந்தேன். வானத்தின் நடப்பதெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடுங்கொள்ளையில் அடிப்படும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமிக்கிறார். சூரியனுக்குள்ளே செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் கண்டேன். எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. கோணலானதை நேராக்கக்கூடாது, குறைவானதை எதையும் எண்ணி முடியாது. இதோ நான் எருசலேமின் இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரையும் பார்க்கல ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்து என்று என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டேன். ஞானத்தை அறிகிறதுக்கு வைத்தியத்தையும் அதயத்தினையும் அறிகிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் என் மனதுக்கு சஞ்சலம் என்று கண்டேன். அதிக ஞானத்தினாலே அதிக செழிப்புண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நன்றி.